எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான் என்பதை அவர் சொல்றாரு. முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இது புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரக்டாக அவரை ஃபேஸ் பண்ணலாம். எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய இப்போது முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களில் இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேறு வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு நடுப்புற உள்ள வந்து இதுக்கு நானே சாட்சி, இந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் சொல்றாங்க, இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்று பொதுக்கூட்டத்தில் நின்று பேசின இடம் சட்டமன்றத்தில் யார் நின்று என்ன வார்த்தை பேசினாலும் பேசக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாகிறார்கள். ஏன்னா அதில் வெளியில பேசுறதுக்கு நம்ம போடுகின்ற வழக்கு வேற, சட்டமன்றத்தில் நின்று போடுறதுக்கு வழக்கு வேற. கொடுத்தேங்கிறதே மிக மிகப்பெரிய ஒரு தவறு தான். அவர் பேசினதை நானும் கவனிச்சுதான் இருந்தது. நான் குறிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என் மீது ஒரு அவதூறை போட்டு இந்த மாதிரியான சில பிரச்சனை நடந்துருக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அலுவலகத்தை வச்சு அவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது 50 கோடி ரூபாய் அவர் மீது நான் மான நஷ்ட வழக்கை நான் போட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோட அபிடவிட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாலாம் சொல்லியிருக்காரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவர் மேலேயும் ஒரு வழக்கு போடப்பட்டது. காரணம், கடந்த டிசம்பர் மாதம் அன்றைக்கு அவர் முறையாக பள்ளிக்கூடங்கள் நடத்தவில்லை என்கின்ற கண்டுபிடிப்பை லோக்கல் இருக்க எங்களுடைய ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உடனடியாக ஒரு மேலே வழக்கு போடுங்க. இல்லை சார், அவர் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கு சார், அங்கே மேலோட எந்த இடமாக இருந்தாலும் சரி உடனடியாக ஒரு மேலே நீங்கள் வழக்கு போடுங்க. ஏன்னா அவர் வெறும்ன இடத்த ப்ராப்பராக பெர்மிஷன் இல்லாமல் நடத்துறது மட்டும் இல்லாமல் போலியாக சில இடத்துல கையெழுத்து போட, உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதா கையெழுத்து போட்டு பல்லாவரத்தில் நடத்தக்கூடிய அந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் விசாரணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் பேசினாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இது புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட். சரி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லும்போது நீங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு கல்லூரியை நடத்தக்கூடியவர். கேபிடேஷன் ஃபீஸ் என்ன தெரியுமா? அந்த கல்லூரியை சார்ந்திருக்கின்ற அவரே நடத்துற கல்லூரியில் ஏழை பிள்ளைங்கள்கிட்ட இருந்து கேபிடேஷன் ஃபீஸை வாங்கி கல்லூரி நடத்துறவர் எங்க மீது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுதான் எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கின்றது. அவர் எது சொன்னாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு உங்களை அழைத்து நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.